அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 145. Psalm chapter 144, verse 1 to 15. சங்கீதம் 144 அதிகாரம் 144 அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. வசனம் 1. என் கைகளை பெருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும்
என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படைப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Psalms of the David. Blessed be the Lord, my strength, which and stretcheth my hands to war, and my finger to the fight. வசனம் 2. அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி வருவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுகிறவருமாயிருக்கிறீர். My goodness and my fortress, my high tower and my deliverers, my shield and he in whom I trust, whom and substitute my people under me. வசனம் 3. கர்த்தாவே, மனுஷனையும் நீரே கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். Lord, what is man that thou and takest knowledge of him, or the son of man that thou and makest account of him. வசனம் 4. மனுஷன் மாயைக்கும் ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். Man is like to the vanity, his days are as a shadow that and passeth away. வசனம் 5. கர்த்தாவே, நீர் உமது வானங்களையே தாழ்த்தி இறங்கி பர்வதங்களின் புகையும்படி அவைகளை தேடும். Above this heaven, O Lord, and come down, teach the moments, and they shall and smoke. வசனம் 6. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். Cast forth lightnings and scatter out any arrows and destroy them. வசனம் 7. உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரகங்களுக்கு என்னை விலக்கி இரட்சியும். Send any hands from above, raid me, and deliver me out of the great waters, from the hands of the strong children. வசனம் 8. மாயையை பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலது கையையும் உடைய அந்நிய புத்திரரின் கையுக்கு என்னை விலக்கி தப்புவியும். Whose mouth and speaketh vanity, and their and right hands is the right hand of the foolish. வசனம் 9. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புருனாலும் 10 நரம்பு வீணைகளாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். I will song a new song unto thee, O God, upon this speciality, and in instruments of then string will I sing praise unto thee. வசனம் 10. நீரே ஜாதிகளுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியனாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். It is he that and giveth salvation unto king, who delivered David his servant from the hurtful shadow. வசனம் 11. மாயையை பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலது கையையும் உடைய அந்நிய புத்திரரின் கையுக்கு என்னை விலக்கி தப்புவியும். Read me and deliver me from these hands of the strong children, whom mouth and speaketh vanity, and their and right hands these your right hands of this foolish shirt. வசனம் 12. அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரத்தெறிந்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். That your sons may be as planets grow up in their youth, that your daughters may be as cornerstones placed after this small literature of this place. வசனம் 13. எங்கள் களஞ்சியங்களையும் சகலவித
வஸ்துக்களையும் கொடுத்தத்தக்கதாய் நிரப்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 16 பழுகும். That your garner may be full of rending all manner of stone, that your sheep may bring forth thousands and 10,000s in your streets. வசனம் 14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளுமாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளிலே கூக்குரலும் உண்டாகாது. That your oxen may be strong to the labor, that there be no broking in your going out, that there be no complaining in your street. வசனம் 15. இவ்விதமான சீர் பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. Happy is that people that is such as the curse. He people is that people whose God is the Lord. Friends, நாளை சாபட் டே. இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் வேலையை செய்து முடித்து உங்கள் மத்தியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அதை படிக்க போகிறோம். 2வது சாப்டர். Growing your the community organically and living its 27 page. Make your life masterpiece, image and limitation, and what you can be. Have your do, brain, trace. Grow caption Stevens Mock Ray. USN ISS location low orbit. 8th date 10 March 2021. 8th time GMT 15:30. C2 from the caption S log. It is at this particular time how the noted that a sun as ray cries in the throughout many portal. This is when I love to the right sign the lights. Last entry. Your research continues apace. The reading harp below continues to flat. We are the busy, we are the motivate, we love the what, we are the doing. Created a Facebook group for the great returns. It is the area where you will and start instruction with you. Ideas group and 3.5.325 post a days in this group is compulsory to get the algorithm working in your favor and the bringing in more app. These some people you will ask many open-ended questions to get the narrative going and to ensure that you are instructing with the right people. Call to action. Create your group and plan 5 questions you can use to set it in this 3 large communication to attract paternal listener.
The maid sustainist turn out to the care about this dog in the gorge. 8th page. You many have these ants, these merryful confusions from the founders of the social media empire, which I prefer to call behavior modification empire. This is book will agree that this companion and there is one can do in your to the whole girl you to the world back and together because people in the Silicon Valley are the experience regretters. You might think that now you just need to the wait for use to fix the problem. That is not how things work. If you the Aaron pot have this and solution, there will be no and solution. These and first and agreements will and interrupt a few key can facts be had in this discussion of the active and manipulative network service awareness is this first step to freedom. 35 page. A usable black present. I wrote the lessons of the book The Washington and Joe Louis. New look here and Ellen and Mr. Valenter. He called Ellen, for he hadn't been a long in time that with his family. At and the time there an history did and black feel more an absent mystic about this further than in the 1960s when things were changing when a young president as the Hatteras wasn't promising so much and richly when a young and black South Theran processor wasn't speaking so equally for a brave new humankind and it wasn't quite possible at last to think of the entering the world of weight with, without going through the back door of the culture. 25 page.
அணுக்கமான விவரங்கள் தான் வெற்றி இருக்கிறது. நுணுக்கமான விவரங்களில் தான் வெற்றி இருக்கிறது. பல நிறுவனங்கள் முயற்சி செய்து அநேக வெற்றி பெறாத ஒரு விஷயத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரிந்து கொண்டார். அவர் மேலும் அதிகமாக முன்னேறி போனால் அவரின் பொருட்கள் மேலும் எளிமையாயிற்று. சில சமயங்களில் அது அந்த பொருட்களை பற்றியே விட பயன்படுத்துபவரையே பற்றியதாகும். பயன்படுத்துவோர் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியாளர்களாக உணர விரும்புகிறவர். ஒரு பொருளை திறம்பட உபயோகிக்க தெரிந்தால் அது உங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது? ஒரு பொருளை பயன்படுத்துவதனால் ஒரு வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர், ஏனெனில் மேலும் நிறைய பேர் அப்பொருளை வழங்குவார்கள். லாஸ்ட் பேஜ். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு திறமையான கார்ப்பரேட் தலைவராகவும் தொடர் சங்கிலியாக பல அசாதாரண பொருட்களையும் உருவாக்கியதற்கு காரணம் அவர் மிக சிறிய விவரங்கள் மீதும் கவனம் செலுத்துவது மற்றும் ஒவ்வொரு தகவலையும் சரியாக பெறுவதுதான் என்று சொல்வதில் மிகையில்லை. ஸ்டீவிற்கு எல்லாமே பொருட்டாகும். ஸ்டீவ் தன்னுடைய குறிக்கோள் முழுமை பற்றிய அவர் பார்வை மிக மிக நெருக்கமாக எட்டும் வரை புத்தியாய் செய்து கொண்டுதான் இருப்பார். அது எப்பொழுதும் மற்ற அனைவரும் சாதிக்கக்கூடிய மெய் என்று கருதுவதையும் தாண்டி சொல்லும் ஒன்றாகும். இந்த வழிமுறைகள் ஆனது நேரத்தை எடுக்கக்கூடிய அவருக்காக பொருளை உருவாக்குபவர்களை பத்தியமாக்கும் ஒன்று. ஆனால் முற்றிலும் ஸ்டீவின் வெற்றிகரமான அத்தியாவசியமான பகுதி இது. Okay friends, வாஷிங்டன் ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை நான் கலெக்ட் பண்ணேன் ஆமேஷை பற்றி. த வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் அதை குறிப்பாக இருக்கிறத நான் படிக்கிறேன். மற்றும் காலிப்பணி மற்றும் போக்குவரத்திற்கு குதிரைகளை பயன்படுத்துகின்றனர். 2024 ஆண்டு நிலவரப்படி சுமார் 3,95,000 ஆமேஷ் அமெரிக்காவில் வாழ்கின்றனர். இவங்க தான் முழுசாக வாழணுமே அமெரிக்காவில், ஓகேங்களா? ஆனால் கம்மியாக வாழ்கிறாங்க. பெரும்பாலும் பென்சில்வேனியாவிலும் ஒகையோ மற்றும் இந்தியானாவிலும் குவிந்துள்ளனர். கடந்த நூற்றாண்டிலே வைக்கோ காய்ச்சல், ஒவ்வாமை, நாசியலிச்சீர்
ஆஸ்மா, உணவு ஒவ்வாமை மற்றும் அரிசிக்கு தோல் அழற்சி உள்ளிட்ட ஒவ்வாமை நோய்கள் நிகழ்வும் வியத்துக்கும் அளவில் அதிகமாயுள்ளது. வைக்கோல் காய்ச்சல் அல்லது மரம், புல் மற்றும் களை மகரந்தங்களுக்கு ஒரு ஒவ்வாமை எதிர்வினை 1800களில் முற்பகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஒவ்வாமை நோயாக உருவெடுத்தது. 1990களில் வைக்கோல் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் தொற்று நோய் நிலையங்களுக்கு ஏறியது. 1960களில் குழந்தை ஆஸ்துமாவின் பரவலில் கூர்மையான அதிகரிப்பு காணப்பட்டது. இது ஒவ்வொரு ஒவ்வாமையும் சுவாசிக்கும் போது சுற்றுப்பாதைகளில் இறுக்கம் அடைகின்றன. 1990களில் இருந்து பசுவின் பால், வேர்க்கடலை மற்றும் முட்டை ஒவ்வாமை உள்ளிட்ட உணவு ஒவ்வாமைகளின் வளர்ந்த உலகில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நகரமயங்களில் காற்று மாசுபாடு, உணவு மாற்றங்கள் மற்றும் உட்புற வாழ்க்கை முறை ஆகிய பெரும்பாலும் சத்தியமான காரணிகளாக குறிப்பிடப்படுகின்றன. சுகாதார கருதுகோள் 1989ஆம் ஆண்டு அமெரிக்க நோய் எதிர்ப்பு நிபுணர் டேவிட் ஸ்டீவன்சனின் ஆய்வில் முதல் முன்மொழியப்பட்டது. நுண்ணுயிரிகளுக்கு குழந்தை பருவ வெளிப்பாடு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதன் மூலம் ஒவ்வாமை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது என்று கூறுகிறது. பெரிய குடும்பங்களில் பிறந்த குழந்தைகளுடைய வைக்கோல் காய்ச்சல் மற்றும் அரிக்கும் தோல் அழற்சி குறைவாகவே காணப்படுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வயதான உடன்பிறப்புகளுடனுடைய சுகாதாரமற்ற தொடர்பு ஒவ்வாமைக்கு எதிரான பாதுகாப்பாக செயல்படுகிறதா என்று ஸ்ட்ராக்சன் ஆராய்ச்சி செய்யப்பட்டார். அடுத்து கண்டுபிடிப்புகள் சுகாதார கருதுகோளுக்கு ஆதரவாக அளித்துள்ளன. அதிக வீட்டு செல்லப்பிராணிகளுடன் வளரும் குழந்தைகள் ஆஸ்துமா, வைக்கோல் காய்ச்சல்கள் அல்லது அரிக்கும் தோல் அழற்சி உருவாக்கும் வாய்ப்பு குறைவு.